வணக்கம், வெல்கம் டு தி சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு ஃபார்ம் ஃபுட். ஸோ ஃபார்ம் ஃபுட் அப்படி அது ரிலேட்டடான பிஸ்னஸ். ஃபார்ம் ஃபுட்னா என்ன அப்படின்னா வந்துட்டு விவசாயம் சார்ந்த தொழில். ஸோ விவசாயம் சார்ந்த தொழில், பண்ணை வச்சு நம்ம விளைச்சல் பண்ணுறது. ஸோ பண்ணை வச்சு விளைச்சல் பண்ணி எப்படி வந்துட்டு நம்ம லாபம் பார்க்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறது. ஸோ இந்த பண்ணை வைக்கிறது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப காலமாக நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா முன்னாடி இருந்த காலகட்டத்தில் நம்ம வந்துட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம இருக்கிற இடத்துல வளர்க்குறது, நம்ம இருக்கிற இடத்துல இருந்து லைக் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு நான்வெஜ் ஐட்டம்ஸு, சீ ஃபுட்ஸு அப்படின்னு தான் இருந்தோம். இப்போ இருக்கிற அட்மாஸ்ஃபியரில் வந்துட்டு சப்ளை அதிகமாக தேவைப்படுற சுச்சுவேஷனில் நம்ம பண்ணையிலேருந்து உணவுகளை எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதர் தேன் ரெகுலராக நம்ம வந்துட்டு கடல்லேருந்து வர்ற உணவும், அதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக வீடுங்கள்லேருந்து வர்ற நாட்டுக்கோழி, அதுக்கப்புறமா ஆடு மாடு இந்த மாதிரி வர்ற ஃபுட்டும் வந்துட்டு பண்ணையிலேருந்து வளர்த்து அதுக்கப்புறம் அதை கமர்ஷியலாக விற்கிறது அப்படின்றது வந்து இப்போ பரவலாக இருந்துக்கிட்டு இருக்க ஒரு பிஸ்னஸ் ஆப்ஷன். ஸோ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டீட்டெயிலாக பிஸ்னஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க வியூவர்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ரெகுலராக நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோ பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தோம்னா வந்து பயோஃப்ளாக் அப்படின்ற ஒரு சிஸ்டம். பயோஃப்ளாக் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபார்மிங், பண்ணை மூலியமாக எப்படி வந்துட்டு மீன், இறால் அப்படியே வளர்த்துக்கலாம் அப்படின்றது தான் பயோஃப்ளாக். ஸோ அதில் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்துட்டு இறால். ஸோ இறால் வந்து எப்படி வளர்க்கலாம், ஸ்ட்ரிம்ப் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ட்ரிம்ப்னு சொல்லுவோம், நம்ம ப்ரான்னு சொல்லுவோம் லைக் யூஸ்வலாக. ஸோ இது வந்துட்டு பண்ணையில் எப்படி நம்ம யூஸ்வலாக வளர்த்துக்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறது. ஸோ இது பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு பயோஃப்ளாக் அப்படின்ற ஒரு செட்டப் நம்ம அமைக்கணும். ஸோ பயோஃப்ளாக் அப்படின்ற செட்டப். ஸோ இந்த செட்டப்பில் நம்ம பண்ண அந்த ஸ்ட்ரிம்ஸை வந்துட்டு வளர்த்தோம் அப்படின்னா 90 நாட்களுக்குள்ளே அதுங்க வந்துட்டு நல்ல ஃபுல் ஃப்ளெஜ்டாக வளர்ந்து வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு குவான்டிட்டிக்கு வளர்ந்துடும். ஸோ அதுதான் உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணி 90 நாள் நம்ம அதோடைய ஹார்வெஸ்டிங் பீரியட்னு சொல்லுவோம். ஹார்வெஸ்டிங்னா வந்துட்டு 90 நாள் கழிச்சு தான் அது ஃபுல்லாக விளைச்சல் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க முடியும். அந்த 90 நாளைக்கு வரைக்கும் நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்கான ரிக்வயர்டு என்னென்ன அப்படின்றத பார்க்கணும், அதுக்கு ஃபுட் என்ன போடணும் அப்படின்றத பார்க்கணும், அதோட செட்டப் என்னென்ன இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ப் சீட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஷ்ரிம்ப் சீட்ஸ் வந்துட்டு யூனிட் வந்து 35 பைசைக்கு நமக்கு கிடைக்கும். இந்த ஷ்ரிம்ப் சீட்ஸை வாங்கிட்டு நம்ம வந்துட்டு அந்த பயோஃப்ளாக் செட்டப்பில் வந்துட்டு இந்த மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஸோ லைக் இந்த மாதிரி லே பண்ணணும். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு இது வந்து டேங்க் செட்டப் அப்படின்னு பண்ணுவோம். ஸோ ஒரு டேங்க் செட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ஒரு சில ஸ்பெசிஃபைடு எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த டேங்க் வந்து பேசிக்காக என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபார்முக்கு என்டையராக, அதாவது அந்த ஷ்ரிம்ப் வளர்கிறதுக்கு என்டையராக இன்டர்னல் அட்மாஸ்ஃபியர் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஒரு ஷ்ரிம்ப் அந்த இறால் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு கடலில் இருந்து தான் நமக்கு பல காலமாக வந்து கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ கடலில் அது எந்த மாதிரி வளருதோ அதுக்கான ரிக்வயர்டு அட்மாஸ்ஃபியர் வந்து நம்ம இப்போ செட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதை தவிர என்ன அப்படின்னா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு இந்த பண்ணையில் நம்ம வளர்க்கும் போது வந்துட்டு ஹைஜீன் அப்படின்ற ஒரு விஷயமும், அதுக்கு ஹசார்டஸாக இல்லாமல், ஹைஜீன் அப்படின்னா சுத்தமாக இருக்கிறது, அதுக்கப்புறம் ஹசார்டஸ்ன்னா ஆபத்தாக எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆபத்தாக அதுக்கு எதுவுமே இல்லாமல் அந்த நீர்லேருந்து அதுக்கு எந்த ஆபத்தும் வராமல் அதே சமயம் விளைச்சலும் முழுமையாக வரணும். ஏன்னா வந்துட்டு இப்போ கடலில் வளரும் போது அதுக்கு எல்லாமே இயற்கையான ஊட்டச்சத்து கிடைச்சிரும். ஸோ இயற்கையான அந்த கடலில் இருக்கிற பாசியும் அதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன புழுக்களையும் அது மீன்களையும் அப்படி சாப்பிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துடும். ஸோ அப்படின்னும் போது அதில் நேச்சுரல் ஸ்ட்ரென்த்துன்ற ஒரு விஷயம் கிடைக்கும். இப்போ நான் முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம எப்படி நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் ஆடு மாடு எல்லாம் வீட்டில் வளர்த்ததுக்கப்புறமா அதை வியாபாரத்துக்கு பண்ணுவோம். ஸோ விளைச்சல், மேய்ச்சல் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ மேய்ச்சல்ன்றதே நிறைய இடத்துல இல்லாமல் போயிடுச்சு. எல்லாமே வந்து கஞ்சி காய்ச்சி வைக்கிறது, அதுக்கப்புறமா வந்துட்டு அதுங்களுக்கு புல் கட் பண்ணி கொண்டு வந்து போடுற புல் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பிராணிகள் வந்து இப்போ பார்க்குறதே கிடையாது. வைக்கோல் அப்படின்றது என்னன்றது நிறைய பிராணிகள் சாப்பிட்றதே கிடையாது. அவங்களுக்கு எல்லாருமே சத்து கஞ்சி அப்படின்னு நம்ம எப்படி சத்து கஞ்சி குடிக்கிறோமோ அந்த மாதிரி பிராணிகளுக்கும் சத்து கஞ்சி, கழனி தண்ணி அப்படின்னு கொடுத்து தான் இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய வெளியில் மேய்ஞ்சிட்டு வருதுங்க. பட் ஹெல்த்தியாக என்னவா இருக்கா அப்படின்னா நம்ம பச்சை பசேல்னு பார்க்குறதே ரொம்ப அரிதாக இருக்குது. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிறது வந்து ஃபார்மிங் பிஸ்னஸ். ஸோ ஃபார்மிங் அப்படின்றது இந்த ஆப்ஷன். ஸோ இந்த பயோஃப்ளாக் ஆப்ஷனில் தான் வந்துட்டு ஃபிஷ்ஷும் ஸ்ட்ரிம்பும் பண்ணுறது. ஸோ இதுக்கு வேறு என்னென்ன தேவை அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு செட்டப் நம்ம பண்ணணும். இந்த பயோஃப்ளாக்கு டேங்க் செட்டப் கொடுக்கணும். ஸோ ஒரு டேங்க் செட்டப் பண்ணுறதுக்கு தோராயமாக நமக்கு காஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படியும் வந்துட்டு 15,000 20,000 ரூபா வரையும் நமக்கு செலவாயிரும். ஸோ 15,000க்கு நம்ம என்னென்ன பண்ணுவோம்னா இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பயோஃப்ளாக்
டேங்க் வைக்கணும். அந்த பயோஃப்ளாக் டேங்க்கு அப்புறமா வந்துட்டு அதில் ஏர் பம்ப், அதாவது ஆக்சிஜன் லெவல் வந்துட்டு தண்ணியில் கிளியராக இருக்கிறதுக்கான ஏர் பம்ப் வைப்போம். ப்ராப்பராக அதுக்குள்ளே யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ்னால் சானிடைஸ், அதில் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம், வாட்டர் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறமா அதுக்கு சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து சானிடைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்காக அது கெமிக்கலில் நம்ம கிளியர் பண்ணிட்டு தான் எல்லாமே, அதாவது லைக் இதுக்கு அது பொட்டாசியம் பெர்மேங்கனேட்ன்ற ஒரு கெமிக்கலில் தனியாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு ப்ரோபயோட்டிக் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ ஏருக்கு வந்து பைப்பிங் கொடுத்துக்கிறது, அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபீட் போடுறதுக்கு கோனிங், அதுக்கப்புறம் வாட்டர் டெஸ்டிங், லெவல் டெஸ்டிங், பிஹெச் லெவல் டெஸ்ட் பண்ணுறது வாட்டரில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ தட் அந்த வாட்டரோட பியூரிட்டி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கோம். வாட்டரில் வந்து சாலிட் சப்ஸ்டன்சஸ் இருக்கிறதோ இல்லை அன்வான்ட் அயர்ன் கண்டென்ட் இருக்கிறதோ எக்ஸஸாக, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பர்டிகுலர் ஷ்ரிம்ப்ஸ்க்கு வந்துட்டு நியூட்ரிஷன் சஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா வந்துட்டு விளைச்சல் வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவு கிடைக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இது எல்லாமே இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த எக்யூப்மெண்ட்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதை வந்துட்டு ப்ராப்பராக மானிட்டர் பண்ணணும். ஸோ இதுக்கு எல்லாமே வந்துட்டு ட்ரைனிங் அப்படின்ற ஒரு விஷயம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரைனிங் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்றதும் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் எங்கெங்கே வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் ஆக்சஸ் பண்ணிங்க அப்படின்னா வெப்பேஜ் போகும். வெப்பேஜில் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக பயோஃப்ளாக் பற்றின ஒரு ப்ரீஃபிங்கும், அதுக்கப்புறமா நீங்கள் எங்கெங்கே இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற அந்த லிங்க்ஸும் கொடுத்துருப்பேன். அது இல்லாமல் எங்கே இந்த ட்ரைனிங், அதாவது இது வந்து ப்ரொஃபஷனலாக ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த பிஸ்னஸ் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ராப்பராக பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சில கெமிக்கல் பேர்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அது இல்லாமல் வந்துட்டு அதில் வாட்டர் லெவல் செக் பண்ணுறது, பிஹெச் லெவல், ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன்ஸை செட்டப் பண்ண முடியும். ஏன்னா இந்த இன்ஸ்டலேஷன் செட்டப் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினாலுமே அது எந்த லெவலில் நம்ம ஒரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு அதில் பிஹெச் லெவல் வைக்கணும், எந்த அளவுக்கு நம்ம சானிடைஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டைம் வந்து கேப் விடணும், அதாவது இப்போ ஒரு ப்ராசஸ் முடிச்சதும் ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் விடணும். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அது வந்துட்டு அந்த சீட்ஸ் வந்துட்டு நம்ம போட்டு விடுவோம். அதுக்கப்புறமா ரெகுலராக ஃபீட்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபீட் கொடுக்கணும், இனிஷியல் ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்போ ஃபீட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும், இது எல்லாமே வந்து ப்ராப்பர் ட்ரைனிங் மூலியமாக தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நம்ம கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, ட்ரைனிங் எடுத்துகிட்டு நம்ம பண்ணுற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இது கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரைனிங் எடுத்துகிட்டு நான் ப்ரொஃபஷனலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ரொஃபஷன் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அகைன் ப்ரோபயோட்டிக் பவுடர், கால்சியம் கார்பனேட்டு, ராசி சால்ட்டு, ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னென்னா அதுங்களுக்கு அந்த வளர்கிற பிராணிகளுக்கு ஒரு நேச்சுரல் அட்மாஸ்ஃபியர் கிளியராக நம்ம செட்டப் பண்ணிக்கிறோம். ஒரு கடல் சார்ந்த உயிரினத்தை ஃபார்மிங் எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கு அந்த பர்டிகுலர் அட்மாஸ்ஃபியரை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறது. ஸோ இப்படி நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ க்ரோத் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 70 டேஸ்லேருந்து 90 டேஸ் வந்து ஹார்வெஸ்ட் ஆகும். ஸோ 70 டேஸ்லேருந்து 90 டேஸ்க்கு ஹார்வெஸ்ட் ஆகும்போது அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரானும் 28லேருந்து 35 கிராம்ஸ் வரைக்கும். ஸோ அதாவது ஒரு ஷ்ரிம்பும் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வளர்றது 28லேருந்து 35 கிராம் வரைக்கும் வளர்ந்துருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா 10,000 லிட்டர் டேங்க், அதில் வந்துட்டு 3000லேருந்து 4000 ஷ்ரிம்ப் சீட்ஸ் வந்து நம்ம வளர்க்க முடியும். ஸோ 3000லேருந்து 4000 ஷ்ரிம்ப் அப்ராக்சிமேட்டாக 28லேருந்து 35 கிராம்ஸ்க்கு 10,000 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வளரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு டேங்க்குக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ அப்படின்றத பார்த்துட்டோம் முன்னாடியே வந்துட்டு. ஸோ இப்போ ப்ராஃபிட் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு டேங்க்லேருந்து நம்ம 50,000 ரூபா வரையும் ஈஸியாக ப்ராஃபிட் எடுத்துட முடியும். இது குறைந்தபட்சம் நான் சொல்கிறது. ஸோ இப்போ நம்ம செட்டப் பண்ணுறது என்னென்னா வந்து லார்ஜ் ஸ்கேலில் பண்ணணும், அதாவது கொஞ்சம் கன்சிடரபிளாக பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ரெகுலர் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இது 90 நாள் அப்படின்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 மாதம் டிக்கெட் வந்துடும். ஸோ 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு நம்ம 50,000 ரூபாய் எடுக்கிறது, நம்ம கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலாக போகும்போது வந்துட்டு 5 டேங்க் செட்டப்பில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு குறைஞ்சபட்சமாக 2 லட்ச ரூபா வரையும் ப்ராஃபிட் எடுத்துட முடியும் ஈஸியாக. ஸோ ஒரு டேங்க்குக்கு நம்ம 50,000 ரூபாய் வச்சோம்னா 2 லட்ச ரூபா வரும். பட் குறைஞ்சபட்சமாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஏன்னா ஸ்மால் ப்ரான்ஸ் வந்துட்டு நம்ம விற்கக்கூடிய மார்க்கெட் ரேட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 250 ரூபாய்க்கு விற்கிறோம், அதாவது சின்ன சின்ன ஷ்ரிம்ப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ மிட் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு மீடியம் சைஸில் இருக்கிறது வந்துட்டு 350 ருபீஸ் வரைக்கும் நம்ம விற்க முடியும். அண்ட் லார்ஜ் சைஸ் கொஞ்சம் பெருசாக நல்லாவே இருக்கிறது, மோர் தென் ஒரு 3 இன்ச்சு அந்த 3-4 இன்ச்சுக்கு மேலே வர லார்ஜ் சைஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 500 ரூபாய் வரையும் நம்ம மார்க்கெட்டில் வைக்க முடியும். நம்ம வாங்குற ப்ராடக்ட் தான் இது. ரெகுலராக நம்ம பார்த்துட்டு இருப்போம், கடைகளில் பார்ப்போம், மார்க்கெட்டில் பார்ப்போம், தெருங்களில் வித்துட்டு வரவங்கள பார்த்துட்டு இருப்போம். ஸோ இது வந்துட்டு இப்போ ஹாட்டாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீ ஃபுட் சப்ளை அப்படின்றதும் டிமாண்ட் அகெயின்ஸ்ட் சப்ளை அப்படின்ட்டு நம்ம கம்பேர் பண்ணோம்னா டிமாண்ட் எங்கேயோ ஹையில் இருக்குது, பட் சப்ளை பார்த்தீங்கன்னா இன்னுமே 1/3 கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் ரீசன்னால வந்துட்டு இந்த
பர்டிகுலர் ஃபார்மிங் மெத்தட் அப்படின்றது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஃபார்மிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அல்டிமேட்டாக அக்ரிகல்ச்சரல் எய்டட் சர்வீஸ் அப்படின்ட்டு இப்போ எப்படி நம்ம அக்ரிகல்ச்சருக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோமோ இந்த ஃபார்மிங்கும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பிஸ்னஸ். ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய ஹெல்ப் அண்ட் அசிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ அது இல்லாமல் ட்ரைனிங்கும் இருக்குது. ஸோ ட்ரைனிங்க்கு தான் இப்போ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை ஆக்சஸ் பண்ணிவிட்டு ட்ரைனிங் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. என்ரோல் பண்ணதுக்கப்புறமா ட்ரைனிங் முடிச்சுட்டு ப்ரொஃபஷனலாக இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மார்க்கெட் பண்ணுறது வந்துட்டு ஆப்வியஸாக மார்க்கெட் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் வாங்குறதுக்கு பீப்புள் எக்கச்சக்கமாக வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறமா டீட்டெயிலாகவும் உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இந்த பிஸ்னஸை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது, டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை தவிர ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக நம்ம அதை பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோட சீக்கிரமாகவே உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேறு யாருக்காவது உபயோகப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஒரு சின்ன சேஞ்ச், ஒரு சின்ன ஷேர் வந்துட்டு இன்னொருத்தருடைய லைஃப்பை பெரிய மாற்றத்தை கூட ஏற்படுத்தலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோட சீக்கிரமாகவே நான் மீட் பண்ணுறேன். See you soon. Take care. Bye bye.